நம்ம மூஞ்சில இந்த ஆக்னில பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு மாதிரி ஸ்காரா மாறிடும். அது டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ற மாதிரி நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன்ல என்ன ஆட் பண்ணிக்கலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் தான் பேசிக். இதுல இருந்தா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இன்னும் அதை டெப்தா போய் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஆக்டிவ் சீரம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆக்டிவ் சீரம்ஸ்லாம் ஒரு காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா நயசினமைட் யூஸ் பண்ணுவேன், ஆல்ஃபா ஆர்பிட்டின் யூஸ் பண்ணுவேன், அண்ட் நைட் ஆனா ரெட்டினால் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே ஒரு காசுக்காகவும் அண்ட் ஒரு டைமிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ இந்த பிளிக்ஸோட பைனாப்பிள் சீரம்ல பாத்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்பிட்டின் அண்ட் நயசினமைட் ரெண்டுமே சேர்ந்து கலந்த ஒரு சீரமா இருக்கு. நமக்கு இருக்க டார்க் ஸ்பாட்டா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி வந்த ஸ்காரா இருக்கட்டும், பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இதை டைரக்டா ட்ரீட் பண்றதுக்கு தான் இந்த 2% ஆல்ஃபா ஆர்பிட்டின் ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்டா இருக்கு. அண்ட் நயசினமைட் பொறுத்த வரைக்கும் கூட அதை நம்ம தனியா யூஸ் பண்றதோட இன்னொரு ஆக்டிவ்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்றப்ப அதோட எஃபிஷியன்சி இன்னுமே பெட்டரா இருக்கும். பட் அதை எதோட ஆட் பண்றோன்றது நம்மளோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ஸ்பாட் அண்ட் ஆக்னே ஸ்கார் தான் மெயின் கன்சர்னா இருந்ததுன்னா நயசினமைட் அண்ட் ஆல்ஃபா ஆர்பிட்டின், இல்ல ட்ரை ஸ்கின் ரொம்ப கன்சர்னா இருந்ததுன்னா நயசினமைட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட், இல்ல ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் இல்ல ஆன்டி ஏஜிங் பர்பஸ் ஒரு கன்சர்னா இருந்ததுன்னா நயசினமைட் அண்ட் ரெட்டினால். அதுக்குன்னு உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கலந்துடக்கூடாது, சேர்க்கக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சி, நயசினமைட், வைட்டமின் சி, ஏஹே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இன்டர்நெட்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா எடுத்துக்க முடியும். ஒரு சீரம் அப்ளை பண்றதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன். கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு தின் லே ஆஃப் மாய்ஸ்சரைசர் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரம், அதுக்கப்புறம் ஒரு தின் லே ஆஃப் மாய்ஸ்சரைசர், இது பேர் சாண்ட்விச் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன். அண்ட் மேக் ஷூர் என்ன ப்ராடக்ட் வாங்க போறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு குட்டி ஏரியால பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். பை டாடா.